ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த ஒன்லி கோல் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம ஆர்டிக்கல் செஷன் பார்த்துட்ருக்கு இல்லையா. ஸோ பார்ட் ஒன்ல அசிஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபிஎஸ்பிக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். அடுத்தது பார்ட் 2 யூனியன் கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எல்லா ஆர்டிகல்ஸும் போட்டிருப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்ட் 4 வீடியோ, ஓகேவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனியன் டெரிட்டரிஸு. ஸோ எப்போவுமே யூனியன் இருப்பாங்க, ஒரு கண்ட்ரியில் யூனியன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் இருக்காங்க, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்க. ஓகே, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூனியன் அண்ட் டெரிட்டரி வேறு, யூனியன் டெரிட்டரிஸ் வேறு, ஓகேவா. நம்ம ஒத்துமொட்ட யூனியனை பற்றி படிக்கிறது தான் ஆர்டிகல் 1 to 4 வரும். அதுக்கும் இதுக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்க வேணாம். ஓகே, யூனியன் டெரிட்டரிஸ்னால் நம்ம பாண்டிச்சேரி, டெல்லிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம படிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த டாமன் டையூ, அந்தமான் நிக்கோபார், இது மாதிரி நம்மக்கிட்ட நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னா பார்ட் வந்து 8. நான் சொல்கிறேன் அந்த பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வீடியோஸ் போட்டிருக்கிறதுல 4வது பார்ட் இது, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்க யூனியன் டெரிட்டரிஸோட பார்ட் என்னென்னு கேட்டாங்கன்னா பார்ட் 8. ஸோ இதோட ஆர்டிக்கல் வந்து 239 241. ஆக்சுவலாக 242ன்னு ஒன்று இருந்தது கூர்கு, அதை வந்து இப்போ ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ஓகே, நீக்கப்பட்டுட்டாங்க. அதனால் 239 to 241 ஒன்றுமே இல்லைங்க. யூனியன் டெரிட்டரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 ஆர்டிக்கல் தான், 239, 240, 241. ஆனால் 3, பட் 239லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அமெண்ட்மெண்ட் போட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா ஒரு 3 ஆர்டிக்கல் தான், 239, 240, 241. ஆனால் 239 நிறைய அமெண்ட்மெண்ட் போட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 239 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். சரியா, ஓகே. இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணணும், அதுக்கு ஒரு சிஎம்ஐ வந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, ஓகேவா. கவர்னர் அப்படிங்கிறது ஒரு பேரளவுக்கு, அதாவது சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு சும்மா பார்த்துக்கிறதுக்கு ஒரு கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் எப்போவுமே ஒரு பேரண்ட்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்னு சொல்ல முடியாது, எப்போவுமே யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ஒரு சென்டருக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி, ஓகேவா. அதை தனியாக விடாது, எப்போவுமே கூடயே வச்சுருக்கோம். அதுதான் பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி. இப்போ வந்து 239 ஆர்டிக்கல் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ யூனியன் டெரிட்டரி ஃபுல்லாகவே எப்போவுமே சென்டரோட போட்டியில் தான் இருக்கும், ஓகேவா. நல்லா வச்சுக்கோங்க, தன்னிச்சையாக செயல்படாது. ஈவன் தோ பாண்டிச்சேரியும் டெல்லி அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும், ஓகே, ஈவன் தோ சிஎம்ஏ இருந்தாலும் பவர் யாருக்கு அதிகம்னா கவர்னருக்கு தான் அதிகம், ஓகேவா. ஏன்னா அதே நீங்கள் ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎம்க்கு தான் பவர் அதிகம், கவர்னரை காட்டிலும் சிஎம்க்கு பவர் அதிகம். யூனியன் டெரிட்டரிஸில் கவர்னருக்கு தான் பவர் அதிகம், சிஎம்ஐ காட்டிலும், ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸில் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லெஃப்டினன்ட் கவர்னர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. லெஃப்டினன்ட் கவர்னர்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாண்டிச்சேரி பெருசாக இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி, டெல்லியில் அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது அப்படின்னாலே அது பெரிய யூனியன் டெரிட்டரி தான். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது இந்த குட்டி குட்டி இடத்துக்கு, இந்த அந்தமான் நிக்கோபார், டாமன் டையூ, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகே. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் 239, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க, எந்த அமெண்ட்மெண்ட்டு, 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. அப்போ 239 அமெண்ட்மெண்ட் போட்டு அந்த மாதிரி ஏபி அப்படிலாம் இருந்துச்சுனாலே அது ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வராங்கன்னு அர்த்தம். இது எந்த அமெண்ட்மெண்ட் போட்டு, 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஸோ இது என்ன 14th அமெண்ட்மெண்ட்னா, குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பாண்டிச்சேரி வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. 1962 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகேவா. இப்போ வந்து கிரியேஷன் ஆஃப் லோக்கல் லெஜிஸ்லேச்சர்ஸ், அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை க்ரியேட் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த எக்ஸ்பெஷலாக பாண்டிச்சேரியை நம்ம க்ரியேட் பண்ணும்போது தான் இந்த யோசனையே வந்து இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இதையும் சேர்த்துருக்காங்க, ஓகேவா. 239A அப்படிங்கிறது கிரியேஷன் ஆஃப் லோக்கல் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் போத் ஃபார் சர்டன் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்தது ஏ போட்டோமா, ஏ அப்படிங்கிறது ஸ்பெஷல் ப்ராவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லி. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்போவுமே வந்து இந்த கோஸ்டல் ஏரியாவில் அப்படி ஒட்டிக்கிட்டு வரும் இல்லையா, அதை நம்ம யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லிட்டு போடுவோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சென்டரில் வந்து சென்டர்னு சொல்ல முடியாது, ஒரு மத்தியில் வந்து டெல்லி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் அதை யூனியன் டெரிட்டரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு யோசிச்சிருக்கலாம். நானும் சின்ன வயசில் வந்து யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் ஒரு சர்டன் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் சுப்ரீம் கோர்ட்டு, பார்லிமெண்ட்டு எல்லாம் நம்ம வந்து எல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டிலே இருக்குன்னா என் இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே கெத்து காட்டிகிட்டு இருப்போம். ஸோ அது இருக்கக்கூடாது, இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் டெல்லியை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க. ஓகேவா? 1991 வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி அப்படிங்கிறத யூனியன் டெரிட்டரியாக மாற்றி 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுக்கு ஸ்பெஷல் ப்ராவிஷன் வந்து கொடுக்குறாங்க 239 AA. ஓகேவா? இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 239 AB அப்படிங்கிறது ப்ராவிஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. ஏதாவது ஃபெயிலியர், இப்போ அந்த கான்ஸ்டியூஷனல் மிஷினரியில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னப்ப ஆப்வியஸாக சென்டர் வந்து பார்த்துக்கும். 239B அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா, அதாவது பவர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு பிரச்சனை, ஒரு அவசர சட்டம் போடணும் அப்படின்னா அவங்களோட பவரை சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரோட பவர் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் டியூரிங் ரெசஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். இப்போ சட்டசபை வந்து ரொம்ப பிரச்சனையில் போயிட்டுருக்கு, டக்குன்னு ஒரு ஆக்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா பவர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிற ஆர்டிக்கல் 239B டக்குன்னு அவசர சட்டம் போடுவாங்க. ஓகேவா? 240 அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னரோட கண்ட்ரோல்லே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரசிடெண்ட் வந்து அந்த சில ரெகுலேஷன்ஸை வந்து யூனியன் டெரிட்டரியில் போடுவாங்க. அவரோட பவரை பற்றி சொல்கிறது தான் 241 அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரிக்கான ஹைகோர்ட் இருக்கிற ஆர்டிக்கல் 241. இப்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லிக்கு மட்டும்தாங்க இருக்குது. மித்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். லைக் இப்போ வந்து லக்ஷதீப் வந்து கேரளா வந்து ஹைகோர்ட்டு, பாண்டிச்சேரிக்கு மெட்ராஸ் தான் ஹைகோர்ட்டு. அதே மாதிரி அந்த அந்தமான் நிக்கோபார் பார்த்திங்க அப்படின்னா கல்கட்டா ஹைகோர்ட்டு, சண்டிகருக்கு பஞ்சாப் இருக்கும். ஓகேவா? இப்படி பக்கத்தில் இருக்கிறது அப்படியே ஒட்டிக்கிட்டு ஹைகோர்ட்டாக இருக்கும். ஹைகோர்ட் எதுக்கு, எந்த யூனியன் டெரிட்டரிக்கு தன்னிச்சையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லிக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அப்போ யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா ஒரு 3 ஆர்டிக்கல் தான், 239, 240, 241. 242 இருந்துச்சு, அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? வெறும் 3 ஆர்டிக்கல் தான். பட் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதனால தான் இதை எனக்கு ஸ்கிப் பண்ண மனசே வரல. ஸோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு ரெஃபர் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.